ரேவதி, பாட்டி என்ன பண்றாங்கன்னு பாரு. தூங்கிட்டு இருந்தாங்கன்னா மாப்பிள்ளை வர்ற நேரமாச்சுன்னு எழுப்பி விட்டு பாப்போ. சரி. போயிலாமா? அம்மா, பாயாசம் ரெடிமா, கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. உங்க கைப்பக்குவத்துக்கு சொல்லணுமா? எல்லாம் சரியாதான் இருக்கும். அமாவாசை, என் மேல இருக்க கோவத்துல சர்க்கரைக்கு பதிலா உப்பு ஒண்ணும் போடலையே. உங்களை பொண்ணு பார்க்க வந்தா அப்படி செஞ்சு இல்ல, ரேவதி எல்லாம் பொண்ணு பார்க்க வர்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அசந்து போற மாதிரி பண்ணிருக்கேன். சரிப்பா, ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வை போ. தேவையில்லாம பேசிக்கிட்டே. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. ஐயா வாங்க. இன்னும் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, என்ன யோசனை சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரலன்னு சொல்லிட்டாங்க ஐயா. ஏன், என்ன பிரச்சனையா? எல்லாம் தெளிவா பேசினதுக்கு அப்புறம் தானே அவங்க நாள் குறிச்சு பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்க. இந்த வீட்ல இருக்கவங்க யாராவது என் பொண்ணை பத்தி தப்பா சொல்லிட்டாங்களோ என்னமோ. என்னம்மா நீங்க ரேவதியை பத்தி தப்பா சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அண்ணாச்சி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏன் வரலன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லுங்க. ஏமா, பொண்ணு பாலாமணியோட பேத்தின்னு நீங்க தானமா சொல்ல சொன்னீங்க. ஆமா, அதுல என்னங்க தப்பு இருக்கு? அண்ணன் பேத்தினாலும் அவங்க பேத்தி தானே. என்ன இருந்தாலும் சொந்த பேத்தி வழி வருமா? சரிப்பா, மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்லி அனுப்புனாங்க? பாலாமணி பேத்தினா நகைசீர் நிறைய கேட்கலான்னு இருந்தாங்களாம் ஐயா. எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க? அம்மா அவங்க சரியா சொல்லல. பேச்சு வாக்குல பாத்தீங்கன்னா 100 பவுன் நகையும் ஒரு காரம் எதிர்பார்க்கற மாதிரி தெரியுதுமா. அவ்வளவுதானே? இது கூட பண்ண மாட்டாங்களா என்ன? என் மகளை பொண்ணு பார்க்க வந்து மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு என் பொண்ணு சொல்லிடுவாளோன்னு பயந்து வராம இருந்திருப்பாங்க. எது எப்படியம்மா, அவங்க பொண்ணு பார்க்க வரலன்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் வரேம்மா. ஐயா வரங்க ஐயா. ஏன் மாரியம்மா, ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது உண்மையை சொல்லித்தனமா ஆரம்பிக்கணும். பாலாமணி அம்மாவோட பேத்தின்னு சொல்றது தப்பா? முதல்ல அவ உங்க மக, சதாசிவ மாமாவோட பேத்தி. அந்த உண்மையில நீங்க சொல்லியிருக்கணும். கோகிலா, மாரியம்மா அப்படி சொன்னது தப்புதாம்மா. இல்ல மாமா, நான் குத்தி காட்டுறதுக்காக சொல்லல. பொண்ணு பார்க்க வந்து அவங்க 2 பேருக்கும் பிடிச்சதுக்கு அப்புறமா பாலாமணியோட பேத்தின்னு சொல்லியிருந்தா கூட தப்பு இல்ல. முன்னாடி சொன்னா என்ன, பின்னாடி சொன்னா என்ன? மாரியம்மா, முட்டாள்தனமா பேசாத. முன்னாடியே நீ அப்படி சொன்னதுனாலதான் இப்ப பொண்ணு பாக்குறது நின்னு போச்சு. அட போங்க மாமா, யாரோ உள்குத்து வேலை பார்த்துதான் என் பொண்ணு பார்க்க வர விடாம பண்ணிருக்காங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க பார்த்து ஏதாவது உள்குத்து வேலை பண்ணியிருந்தா தான். இந்த வீட்டுல அந்த மாதிரி கெடுதல் புத்தி யாருக்குமே கிடையாது. நான் பெத்த மகளுக்கே நான் உள்குத்து வேலை பாப்பனா? பழக்க தோஷத்துல பண்ணிருப்பீங்க. இத பாரு அமாவாசை, வாய் ரொம்ப நீளுது, ஜாக்கிரதை. அவர் சொன்னதுல என்ன தப்பு? கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒன்னாலதான் நடந்திருக்கு. நான் என்ன உள்குத்து வேலை பார்த்தேன்? பாலாமணி பேத்தின்னு சொல்ல சொன்னது நீதானே. அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட யார்கிட்டயாவது இதை பத்தி பேசினியா? நீ செஞ்சது தப்பு தானே. சரி விடுங்க மாமா, இனிமே சண்டை போட்டு என்ன ஆக போகுது? தயவு செஞ்சு அம்மா கிட்ட இந்த விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டாம். ரேவதி, நீ வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. நீ 1000 தடவை அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்னாலும் உன் கல்யாணம் நடக்கவே போறதில்லை இந்த ஜென்மத்துல. பாடி, நம்ம உள்ள போலாமா? இந்த காரியம் கெட்டு போனதே இவளாலதான். எப்படி பேசிட்டு போறா பாத்தியா? சரி விடுங்க மாமா, அவங்கள திருத்த முடியாது. நீங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. பாலாமணி கிட்ட நீ என்ன சொல்லி சமாளிக்க போற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பும் போது ஏதோ சகுனத்தடைன்னு நின்னுட்டாங்களா, இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சிடலாம் மாமா. சரிம்மா, அப்படியே சொல்லிடு. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரேவதிக்கு இதை விட நல்ல இடம் அமையும். தைரியமா இருங்க. சீக்கிரம் உள்ளவன். என்னடி, நீ வேற ஏதோ பிளான் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்ன? என்னடி இப்ப இப்படி ஆயிடுச்சு? நான் பிளான் பண்ண நினைச்சதே வேறமா. என்ன பிளான் பண்ண நினைச்ச? மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லுவேன். அவங்க ஏன் என்னன்னு கேட்பாங்க. ஏண்டி, அப்ப நானே கேட்க மாட்டேனா? வாழ்க்கையில சொந்த கால்ல நிக்காம கல்யாணம் பண்றது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவேன். அதுக்கு என் படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை தேடினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவேன். உடனே வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா. அவங்க தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேயே எனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனியை ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவேன். ஏய் மாரியம்மா மகளா கொக்கா. கம்பெனியை நான் பாத்துக்கிறேன், இந்த வீட்டை நீ பாத்துக்கோ.
ஏண்டி கம்பெனியை கைப்பற்றுற வரைக்கும் எத்தனை மாப்பிள்ளை வந்தாலும் பிடிக்கலன்னு தானே சொல்லுவ? ஆமா, பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஐயோ நீதாண்டி நான் பெத்த பொண்ணு. இந்தாம்மா சாப்பாடு. ஏமா அழுகுற? நீ கேட்டதாம்மா வாங்கிட்டு வந்திருக்க. ராமலிங்கம் சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வருஷா, எதுக்கு அழுகுற? இப்ப நீ படுற கஷ்டத்துக்கு எந்த விதத்திலையும் நீ காரணம் இல்லை. உங்க அக்காவுடைய கூடா நட்பு தான் காரணம். இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வருவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். நீ என்ன அக்யூஸ்டாவா வந்திருக்க? என்னுடைய கெஸ்ட் மாதிரி தான் நீ இங்க வந்திருக்க. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல சார். ஆஸ் ஏ போலீஸ் ஆபீசரா உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ கவலையே பட வேண்டாம். பர்சா, பவித்ராவை உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும் சார். எந்த அளவுக்கு பிடிக்கும்? என் கூட பிறந்த அக்காவை விட ரொம்ப பிடிக்கும் சார். நானே சில நேரம் பவித்ரா அக்காக்கு தங்கச்சியை பிறந்திருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணிருக்கேன். ரொம்ப பவித்ராவை புரிஞ்சு வச்சிருக்க வர்ஷா. பட் பவித்ராவுடைய நட்புக்கு துரோகம் செஞ்சுட்டு உங்க அக்கா மாதவி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க. மாதவி பில்லி சூனி ஏதாவது வச்சிட்டாலான்னு தெரியல சார். மாதவி கிட்டே எங்க அக்கா அடிமை மாதிரி கிடக்குறாங்க சார். அவங்கள எப்படியாவது மாதவி கிட்ட இருந்து காப்பாத்தணும் சார். மாதவியால ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு மாதவி மோசமானவன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுவேதாவே திரும்பி வருவாங்க. என் அக்கா திருந்துற மாதிரி தெரிஞ்சா அவங்கள மாதவி விட மாட்டா, கொன்னாலும் கொன்னுடுவா சார். நிறைய படிச்சவங்க தான் ரொம்ப ஈஸியா ஏமாந்துடுறாங்க, நம்பி வீணா போயிடுறாங்க. அந்த வகையில டாக்டருக்கு படிச்ச உங்க அக்காவும் மாதவி கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. வர்ஷா, நீ சாப்பிடு சாப்பிடு. ஹலோ ஹலோ சார், நீங்க அன்னை தெரசா ஹாஸ்டல்ல ரூம் கேட்டிருந்தீங்களா? ஆமாம்மா, கேட்டிருந்தேன். உங்களுக்காக கஷ்டப்பட்டு ரூம்ல இருந்த பொண்ணை வேற ரூமுக்கு மாத்திட்டு அந்த ரூமை ரெடி பண்ணியிருக்கோம் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இவங்க ரொம்ப முக்கியமானவங்க, அதுக்காக தான் சொல்லியிருந்தேன். ஓகே சார், எப்போ கூட்டு வருவீங்க? இன்னொரு 1 ஹவர்ல கூட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வர்ஷா, சீக்கிரம் சாப்பிடு, நம்ம வெளியில போகணும். எங்க சார்? உனக்கு ஒரு ஹாஸ்டல் பார்த்து வச்சிருக்கேன். இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. மாதவி எப்படியும் கண்டுபிடிச்சிருவா சார். எனக்கு ஹாஸ்டல்ல வேணாம் சார். வர்ஷா, நீ பயப்படாத. அந்த ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. அங்க இடம் கிடைக்கிறதே கஷ்டம். நான் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடம் தந்தே ஆகணும்னு கேட்டதுனால கொடுத்துருக்காங்க. ஓகே சார். வர்ஷா, நீ ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அக்கா கிட்ட எந்த கான்டாக்டும் வச்சுக்க கூடாது. அப்படியே உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நீ இருக்கிற இடத்த அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. சர்வைவல்க்கு நான் அக்கா கிட்ட தானே சார் கேட்க முடியும். உனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் உனக்கான செலவை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டா எந்த கஷ்டமும் வராது. சாப்பிடு.
கிஷோருக்கே செக் வச்சவன் யாருன்னு தெரியலையே. பைத்தியம் பிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயாகணும். சார் உட்காருங்க சார். என்னை இங்க அடைச்சு வச்சவங்கள நான் பார்க்கணும். சார் உங்களை யாரும் அடைச்சு வைக்கலையே சார். பின்ன எப்படி என் செல்போனுக்கு இன்னும் 2 வாரத்துக்கு இங்கேயே இருந்தாகணும், மீறினா உயிரை விடுவேன்னு மெசேஜ் வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்கிற நர்ஸ் சார். என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் டாக்டரை உடனே பார்த்தாகணும். வருவாங்க சார். எப்போ? உன்னை பிணைய கைதியா பிடிச்சு வச்சா வருவாங்களா? சார் ஆ? விடுங்க சார். வருவாங்களான்னு சொல்லு. விடுங்க சார். கை எடுங்க சார். சொல்றேன் சார். வருவாங்களான்னு சொல்லு. விடுங்க சார். சொல்லுங்கறேன்ல. ஐயோ விடுங்க. ஹலோ டாக்டர் வருவாங்க சார். ஐ அம் டாக்டர் ஸ்வேதா. எனக்கு எதுக்கு டாக்டர் இந்த தண்டனை? தண்டனையா? எதை சொல்றீங்க? இங்க என்ன அடைச்சு வச்சிருக்கீங்களே, அதுக்கு பேர் என்ன? ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னு அர்த்தம். வாட் நான்சென்ஸ். செல்போன்ல இன்னும் 2 வாரத்துக்கு இங்கே இருந்தாகணும், மீறினா உயிரை விடுவேன்னு SMS வந்திருக்கு. என்ன யார் இங்க கடத்திட்டு வந்தது? எக்ஸ்கியூஸ் மீ, உயிரை விடுவேன்னு SMS அனுப்புனது நான் தான். பட் என்னால உங்க உயிர் போகாது. போலீஸ் என்கவுண்டர் மூலமா உங்க உயிர் போயிடுன்னு ஷார்ட்டா சொல்லிருக்கேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? போலீஸ் ஸ்பெஷல் டீம் உங்களை தேடிட்டு இருக்கு. எந்த கேஸ்ல? சாரி, அது எனக்கு தெரியாது. என்னால போலீஸ்க்கு தண்ணி காட்டிட்டு இருக்க முடியும். என்ன வெளியே அனுப்புங்க. கிஷோர், நான் உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் இங்க வச்சு சீக்ரெட்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் மேடம், என்னாலலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இங்கெல்லாம் அடைஞ்சு கிடக்க முடியாது. இந்த இடம் தான் உங்களுக்கு பாதுகாப்பான இடம். இதை தாண்டி நீங்க வெளியில போனா உங்க உயிருக்கு கேரண்டி இல்ல. மை காட், நான் வெளியில போய் போலீஸ்க்கு தெரியாம சில கடமைகளை முடிச்சிட்டு மறுபடியும் இங்கே வந்து செட்டில் ஆயிடுறேன். சாரி, இட் இஸ் இம்பாசிபிள். வெளியில போனா நீங்க உயிரோட திரும்பி வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. டாக்டர் மேடம், என்னை பத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எப்படி புகுந்து எப்படி வெளியே வரணுங்கிற வித்தை தெரிஞ்சவன் நான். உங்க வித்தைய நான் சொன்னதுக்கு அப்புறம் காட்டுங்க கிஷோர். என்னால தொடர்ந்து இங்க இருக்க முடியாது டாக்டர். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. கிஷோர், நான் முழுக்க முழுக்க உங்க நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. சோ நான் உங்களை சேஃப்டி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? டைம் வரப்போ நான் சொல்றேன். இப்பவே சொல்லுங்க மேடம், செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா காரியம் கெட்டு போயிடும். முதல்ல உட்காருங்க. இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணு. உட்காருங்க கிஷோர். இது அதை கொடுங்க. இந்த இன்ஜெக்ஷன் எதுக்கு? இட்ஸ் a பெயின் கில்லர். கை நீட்டுங்க. வலிக்கவே இல்லை. டாக்டர், பெயின் கில்லர்னு சொன்னீங்க, கண்ணெல்லாம் சொருகுது. நல்லா தூங்குங்க. நீங்க தூங்கி எந்திரிக்கிறப்போ புது மனுஷனா இருப்பீங்க. சிஸ்டர், ஏன் பெர்மிஷன் இல்லாம இனி நீங்க இந்த ரூம்குள்ள வரக்கூடாது. ஓகே டாக்டர். பவித்ரா, வாங்க பாண்டியன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? நீங்க என்னை பத்தி நினைச்சது அப்புறமா சொல்லுங்க. முதல்ல நான் வந்த வேலையை முடிச்சிடறேன். டியூட்டி ஃபர்ஸ்ட். சரி சொல்லுங்க. இதுல தாடி வச்ச மாதிரி ஒருத்தனுடைய போட்டோ இருக்கு.
உங்களை கடத்தினவன் ஏறக்குறைய இவனை மாதிரி இருப்பானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏற்குறைய இவன மாதிரி தான் இருந்தான் பாண்டியன். இவன் வேற யாரும் இல்லை பவித்ரா, கிஷோர் தான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் உங்களை பழி வாங்குற வேலையில அவன் இறங்கிட்டான். ஜாமீன்ல தானே வந்திருக்கான். இப்படி பண்ணா அவன் ஜாமீனை கேன்சல் பண்ணி மறுபடியும் உள்ள தள்ளிடலாம்ல. பட் அவன் தான் உங்களை கிட்னாப் பண்ணாங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணுமே. அவன் இந்த கெட்டப்ல தான் வந்து என்ன கடத்தினான். இதுக்கு நானே சாட்சி தானே. இந்த கெட்டப்பை போட்டோஷாப் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்றாங்கன்னு கிஷோர் சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நான் வெளியே தைரியமா போக முடியாது போல இருக்கேன். அவன் கதையை முடிக்கத்தான் பக்காவா ரூட் போட்டுட்டு இருக்கேன். நீங்களும் எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பத்மினி இந்திராவையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க பாண்டியன். அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே. வர்ஷாவை பத்தி எந்த நியூஸும் இல்ல. ஸ்வேதா விஷயத்துல என்னதான் நடந்துட்டு இருக்கு? வர்ஷாவை ரொம்ப சேஃபா ஒரு ஹாஸ்டல்ல தங்க வச்சிருக்கேன். ஹாஸ்டல்னாலே வர்ஷாவுக்கு ரிஸ்க் தான். சேஃப்டி ரொம்ப கம்மி. வர்ஷா இப்போ முழுக்க முழுக்க என் கண்ட்ரோல்ல தான் இருக்கா. அவளும் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு தான் இருக்கா. நான் போய் பார்க்க முடியுமா? இல்ல, வர்ஷா உண்மையிலேயே உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கா. இப்போ நீங்க போய் பார்க்கறது சரியா வருமான்னு எனக்கு தோணல. பாண்டியன், வர்ஷாவை பேசாம எங்க வீட்லயே தங்க வச்சிடலாம்ல. ஏற்கனவே கல்யாண மண்டபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டமே உங்க வீட்டில் இருக்கு. இதுல வர்ஷா வேற வந்து தங்கணுமா? ஆமா, அவ எந்த ஹாஸ்டல்ல இருக்கா? சாரி பவித்ரா, தப்பா நினச்சிக்காதீங்க. அதை நான் வெளியில சொல்ற மாதிரி இல்லை. ஏன் கிட்ட கூட வா. ரகசியங்களை கேட்கறதுக்கு வீட்டில் கதவு ஜன்னலு கூட காது இருக்கு பவித்ரா. ரொம்ப உஷார் தான் போல இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்டபனா இருக்கீங்க பாண்டியன். உண்மையை தானே சொல்றேன் பவித்ரா. வாங்க அறிவு, கை எப்படி இருக்கு? 2 வாரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அப்புறம் பவித்ரா, உங்க கம்பெனில ஏதாவது வேலை காலியா இருக்குமா? இப்போதைக்கு என் வேலை தான் காலியா இருக்கு. ஏன்னா 2 வாரத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போக போறது இல்லையா? யாருக்கு தெரியும், இப்பவே வேலைக்கு போகணுமான்னு யோசிக்க வைக்குது. அண்ணி கேட்டுக்கோங்க, உங்க அம்மா கிட்ட மறக்காம சொல்லிடுங்க. ஐயோ தாயே சுபா, நாளைக்கே நான் வேலைக்கு போயிடுறேமா. உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாது. அப்போ நீங்க யாருக்கு வேலை கேக்குறீங்க? அது எனக்கு எனக்கு வேண்டியவங்களுக்கு தான். கம்பெனியோட எம்டியே உங்க வைஃப் தானே, அவங்கள விட்டுட்டு எங்க கிட்ட கேக்குறீங்க? அவகிட்ட கேட்கறதுக்கு நான் கேட்காமலே இருக்கலாம். சரி, ஃபைல கொடுங்க, நான் கிளம்புறேன். சரிங்க பாண்டியன். வரேன் அறிவு. வரேன் சுபா. வாங்க. என்னது இது? பாண்டியன் வேலை கேக்குறாருன்னா கண்டிப்பா அது அவரோட தங்கச்சி இந்திராவுக்காக தான் இருக்கும். இதை விடக்கூடாது. பாத்துக்கிறேன். என் பொண்ணு ரேவதியை தவிர இந்த கம்பெனில வேற யாரையும் உட்கார வைக்க விடக்கூடாது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மாவோட வாக்கு வலிக்கும் தாயி. நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டை பத்தி சொல்ல போறேன் தாயி. இந்த வீட்டை பத்தி முக்கியமான செய்தி ஒண்ணு சொல்ல போறேன். இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் நடக்குது, கெட்ட காலம் நடக்குது. ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா வாக்கு வலிக்கும் தாயி. என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி கோடாங்கி ஏதோ சொல்றான்? நாடு செழிக்குது, நகரம் வளருது. தாய் ஜக்கம்மா சொல்றா. அரண்மனையில வாழ்ந்த வம்சம் இடம் மாறி வந்தாலும் விதி மாறி போகாது. தாய் ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டு தலைமகனுக்கு விதியில கோளாறு, விதியில கோளாறு. இந்த வீட்டு தலைமகன் மதிகட்டு மானகட்டு வீதியில நிற்பாரு, வீதியில நிற்பாரு. அம்சம் நிறைஞ்ச குடும்பத்துல சூதுவாதம் சுழட்டி அடிக்குது, சுழட்டி அடிக்குது. வம்சம் தழைக்குங்கிற கனவுக்கு ஆபத்து வருது.
வரப்போகுது தாய் ஜக்கம்மா சொல்றா. என்னது சூதும் வாதும் சுழட்டி அடிக்குதுன்னு சொல்லிட்டு போறாரு? வேற யாரு? இந்த மாரியம்மாவை தான் சொல்லிட்டு போறாரு. இந்த மாரியம்மா வீட்டை விட்டு போனாதான் இந்த வீடே உருப்படும். ஏமா அந்த ஜாம கோடைங்க சொன்னதை நீ கேட்டியா? தூக்கம் கலைஞ்சிருச்சு. சரி என்னதான் சொல்றாருன்னு கேட்கலான்னு வந்தேன். அவன் சொன்னது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? சரியா புரியல. ஏதோ வம்சம் தழைக்காதுன்னு சொன்னாரு. அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சூதும் வாதும் கொல்லத்தை அழிக்கும்னு சொன்னானே, அது கேட்டியா? கேட்டேன். வேற யாரும் சொன்னா எல்லாம் உங்க மருமகளை தான் சொல்லியிருப்பான். என்னம்மா அது செதறக்காய் போட்டு உடைக்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டியே? இத பாருங்க, என் மனசுல உள்ளத பட்டுன்னு சொல்லிடுவேன். அப்படி சொல்லலனா என் மனசுதான் செதற தேங்காய் மாதிரி வெடிச்சிரும். மாரியம்மா நல்லவன்னு நான் சொல்ல வரல. ஆனா என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்காகவாவது நாங்க இங்க இருந்து தானே ஆகணும். என்ன பண்றது? யாருக்கும் அடங்காத மாரியம்மா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த வீடு கலவர பூமி தான். இந்த ஜாம கோடைங்க சொல்றதை விட இவ சொல்றதுதான் மனசுக்கு ரொம்ப வலிக்குது. கீரியும் பாம்பு ஒன்னா இருந்தா சண்டை வரத்தான் செய்யும். விதிப்படி நடக்கட்டும்.